Assalamualaikum, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆந்திரா சில்லி சிக்கன் தான் பண்ண போறோம். ஆந்திரால வந்து இந்த டிஷ் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. இது வந்து காரசாரமா சூப்பரா இருக்கும். இது எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல அனிஷ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்றைக்கி வந்து ஆந்திரா சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு க்ரீன் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும். இதுக்காக ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதியாக கட் பண்ணி அந்த பாதியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்காக வந்து 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து மல்லி இலை சேர்த்துருக்கேன். 10 இலை வந்து புதினா சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் புதினாவை. இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து இந்த சில்லிக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிரேவிக்கு வந்து தேங்காய் பால் தேவைப்படும். அதுக்காக வந்து ஒரு சில அளவுக்கு தேங்காய் எடுத்து இதை வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி பால் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிரேவி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சீரகமும், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதை மட்டும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இதுக்கப்புறம் வந்து 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கூட நீங்கள் உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டோட பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதை நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மசிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம பச்சை மிளகா சேர்த்து ஒரு பேஸ்ட்டு அரைச்சிருக்கோம். அதனால் வந்து உங்களோட காரத்துக்கு பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்து மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த கிரேவி வந்து ரெடியானதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி இந்த ஆந்திரா சில்லி சிக்கனுக்கு வந்து நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பிராய்லர் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நாட்டுக்கோழி வந்து இந்த மாதிரி பீஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து பிரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷமாவது இந்த சிக்கன் வந்து நல்லா அந்த எண்ணெயிலே வந்து பிரட்டி விடணும். அந்த மசாலாவோட வந்து நல்லா கோட்டாகணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மூடி போட்டுட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வந்து வேக வச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கரெக்டாக 45 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக வந்து குக்காகி அழகாக ரெடியாக இருக்குது இந்த சிக்கனு. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சா அந்த க்ரீன் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பாலை அரைச்சி வச்சுருந்தேன். அந்த தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் பால் அதிகமாக சேர்க்க வேணாம், கம்மியாக தான் சேர்க்கணும். இது பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மட்டும் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது கடைசியாக தான் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதை மறுபடியும் வந்து நம்ம மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சுட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். அழகாக வந்து அந்த சிக்கன்லேருந்து அந்த எண்ணெயில் வந்து வெளியாகி சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து மல்லியில் தூவிட்டு வந்து நம்ம வந்து பிரட்டி விட்டுக்கலாம். ஆந்திரா சில்லி சிக்கன் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஆந்திரா சில்லி சிக்கன் வந்து நீங்கள் ரைஸ் கூடயே சாப்பிட்டுக்கலாம், இல்லை சாம்பார் சாதம், இல்லை ரச சாதம் அந்த மாதிரிக்கு வந்து சைடிஷாக வந்து சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, புரோட்டா, இந்த மாதிரி நான் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து சைடிஷாக வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.